பீகார்ல பட்னால தாங்க இருக்கோம். நம்ம பட்னால இருந்து புத்கயா போறோம். நம்ம லோக்கல் ட்ரெயின் எடுத்து நம்ம போறோம். சரியான க்ரௌடா இருக்குல்ல, அப்படியே போலாம். டிக்கெட் கவுண்டர்ல தான் ஆள் இருக்காது. உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க நான் சொன்னேன்ல, பாருங்க. லோக்கல் ட்ரெயினுக்கு இந்த மாதிரிடா வெற்றி ஏறிட்டா. உள்ள வந்து ஏறுறாங்க, வந்து ஏறி அப்படியே கீழே இங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இத பார்த்தா உங்களுக்கு பீகார்ல இருக்கிற மாதிரியா இருக்கு சொல்லுங்க? வேற மாதிரி இருக்குல்ல. தொப்பி போட்டு போறாங்களா, அவங்க ஃபுல்லாமே தமிழ் தான். எத்தனை பேர்னே வந்தீங்க? 48 பேர். ஆமா, நீங்க? நான் தனியா தான் வந்தேன். எங்க இருந்து? நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஒரு ஆளா தான்? ஆமா, ஒரு ஆளா தான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பீகார்ல பட்னால தாங்க இருக்கோம். நம்ம பட்னால இருந்து புத்கயா போறோம். நம்ம லோக்கல் ட்ரெயின் எடுத்து நம்ம போறோம். இங்கிருந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம புத்கயா வரைக்கும் நம்ம போகலாம். இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருங்க, 120 அப்படி வரும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மோஸ்ட்டாக இப்போ நான் வந்து நிறைய பேர்த்துட்டு கேட்டேன். இப்போ ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு லோக்கல் ட்ரெயின். அதில் மேக்ஸிமம் யாருமே டிக்கெட் எடுக்கவே மாட்டாங்களாம். நீங்களே பாருங்கள், இந்த டிக்கெட் கவுண்டரில் ஏதாவது கூட்டம் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளே போய் அப்படியே கேட்குறேன், எவ்வளோ கூட்டம் இருக்கு மட்டும் பாருங்கள் உள்ளே போனதுக்கப்புறம். ஓகேங்க, வாங்கியாச்சு. 25 ரூபா தான் அங்கே டிக்கெட்டு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் போகிறோம். 25 ரூபா தான் டிக்கெட்டு. பரவாயில்லையே. சரியான க்ரௌடாக இருக்குல்ல, அப்படியே போகலாம். 9வது பிளாட்ஃபார்முக்கு போகணும். நான் சொன்னேன்ல, டிக்கெட் கவுண்டரில் தான் ஆள் இருக்காது. உள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க நான் சொன்னேன்ல, பாருங்கள். இது ஃபுல்லாக நிறைய பேர் டிக்கெட் எடுக்காமல் தான் போயிட்டு இருக்காங்க. பேருக்கு தான் எக்ஸலேட்டரு, ஆனால் வந்துட்டு ஒன்றும் மூவ் ஆகுறதில்ல, ஒன்றும் இல்லை. நல்லா காமெடியாக இருக்குப்பா. இங்கே வந்தீங்கன்னா, பீகார் வந்தீங்கன்னா சரியான காமெடியாக இருக்கும். நீங்கள் சிரிப்பீங்க நல்லா. எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் மக்களே. நான் போய் என்ன சொன்னேன் வரும்போது, அவ்வளோ க்ரௌடு இருப்பாங்க. இப்போ இன்னும் ட்ரெயினே வரல, ஆனால் அதுக்குள்ளே அங்கிட்டு தப்பி அங்கிட்டு போயிட்டாங்க. அந்த சைடு இருந்து ஒரு கேட் இருக்கும்ல, அந்த வழியாக ஏறி வர்றதுக்காண்டி அப்படியே ஆப்போசிட் போயிட்டாங்க. பாருங்க, அந்த சைடு நிற்கிறாங்க. சங்கட்டம் தான் அங்கெல்லாம் இருக்குது. ஏறி போகிறதுலாம் கொஞ்சம் நம்மளை மாதிரிலாம் கிடையாதுங்க. செம்ம க்ரௌடுங்க. ஏறி போறேன். ஐயோ, லோக்கல் ட்ரெயினுக்கு இந்த மாதிரிடா. எப்படியா ஏறி இருந்தவங்க உள்ள. சரி, நான் முதல்ல இப்போ வீடியோ எடுத்த வேலைக்காகாது. நான் வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து அப்புறம் கவர் பண்ணுறேன். வெற்றி ஏறிட்டா. சரியான கூட்டம் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஐயோ, நான் லிஃப்ட் எடுத்து கூட போயிருக்கேன் உங்களுக்கு. எதுக்கு? சரி, நான் ஏதாவது ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு நான் கவர் பண்ணுறேன். பெரிய பேக்கை மேலே போட்டாச்சு, சின்ன பேக்கை முன்னாடி போட்டாச்சு, செல்லை கையில் வச்சுக்கிச்சாச்சு. அவ்வளோதான், அப்படியே நம்ம போகலாம். ஓகேங்க, கிளம்பிருச்சு. பட்னாலிருந்து டுவர்ட்ஸ் கயாவை நோக்கி அப்படியே நம்ம போய்க்கிருக்கோம். இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருமா குறைஞ்சது. அப்படியே போக வேண்டியதான். இந்த இதே கூட்டத்தோட நான் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இருக்கிற க்ரௌட்ல இது வேற. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், இதில் வந்துட்டு 80% மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லைன்ட்டு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஒரு ஸ்டேஷன்லேயும் மேலே தான் ஏறுறாங்களே தவிர கீழே இறங்க மாட்டாங்க. ஐயோ, காலுகள்லாம் நான் எப்படி சாஞ்சுக்கிருக்கேன்னு தெரியுமா? எப்போ காப்பாற்றுகிறா இல்லையா?
எவ்வளோ பஞ்சாயத்துலேயும் ஒரு ஆள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கு வரேன்னு சொல்லி அநியாயம் பண்ணிக்கிறக்காப்புல அந்த குழியும் பொந்து குழியும். இவனுக்கு வழி விடவே சரியா பொம்பளை. இதெல்லாம் யார் இந்த கூட்டத்தில் திப்பாங்க? உள்ள வந்து ஏறுறாங்க, வந்து ஏறி அப்படியே கீழே இங்கேயே உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் உள்ள போயாவது உட்காரணும். ஏறு படியில நம்ம வழியில வந்து உட்காந்தா என்னத்தடா பண்றது? வேறு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு மறுபடியும் ஏறுறாங்க. இப்போ கீழே நிற்கிறாங்க இவங்க. அவங்க எல்லாம் ட்ரெயின் எடுத்தோன்னே ஏறிடுவாங்க. ஒரு வழியா ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. சாமி மக்களே, அப்படியே ஃபைனலாக வந்துட்டு கயா வந்து ரீச் ஆயாச்சுங்க. இறங்குறப்பையும் கூட்டமாக தான் இருக்கு. செம்ம க்ரௌடுங்க. ஒரு வழியா கயா வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கிட்டு வெளியே போகிறோன்னு தெரில. பார்த்து அப்படியே வெளியே போகலாம். ஒரே இன்னைக்கு ஃபுல்லாக கிருன்னு இருக்குது. இந்த வெயிலுக்கு இங்கே நிற்கிற ஆளுகளும் பார்க்கும்போது கூட்டம், சரியான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு இந்த வெயிலுக்கு அப்பா. இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரெயின் ஃபுல்லாக சும்மா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. யாரும் அவ்வளோ பெருசாக அதில் டிக்கெட் எடுக்கிறதுலாம் இல்லை. சும்மா அப்படியே ஏறிக்கிறாங்க, அப்படியே போய்க்கிறாங்க. எடுக்காமல் ஒரு சில பேர் இருக்கலாம். அதுக்காண்டி குறைஞ்சபட்சம் எப்படி 80-90% பேர் எடுக்காமல் தான் வராங்க. இங்கே எதுவும் செக் பண்ணுறது இல்லை, எதுவும் இல்லை. இவ்வளோ கூட்டம். யாரை எத்தனை பேர்த்த செக் பண்ணுவேன்? எல்லா பேர்ட்டும் இல்லை. எல்லா பேர்த்திலையுமா ஃபைன் பண்ண முடியும்? அவங்களும் கண்டுக்கிறது இல்லை. பாருங்க, எங்கே போனாலும் கூட்டம் தான். ஓகே மக்களே, வெயில் ரொம்ப கொளுத்துதுங்க. கயா வந்துட்டோம். அப்படியே நம்ம இங்கேருந்து 23 கிலோமீட்டருங்க புத்கயான் இருக்குது. அங்கே தான் நம்ம போகணும். ஸோ அதனால் லிஃப்ட் எடுத்து போக முடியுமா, இல்லை இப்படியும் எதுவும் ஷேர்டு ஆட்டோ இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து போகலாம். நான் எதாக இருந்தாலும் வெளியே போயிட்டு நான் அடுத்து நான் கவர் பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். आपको किधर जाने का है? मैं बुद्ध गया. हाँ, बोध गया. ஓகே, பார்த்தேன் எதுவும் வண்டி எடுத்துட்டு. வண்டியில் ரொம்ப என்னமோ ஓவராக சொன்னாங்க. நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் பார்த்தேன். அப்புறம் ரோட்டில் வந்து நின்று லிஃப்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்ரு ஒரு 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆக பார்ப்போம் லிஃப்ட் எடுத்து. ஃபஸ்ட்டு ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. இவர் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறான்னு தெரில. போகிற வரைக்கும் போவான். செம்ம டிராஃபிக்குங்க. दो रोड है. हाँ, आप इस तरफ में जाओगे. ठीक है, ठीक है. लेफ्ट साइड में. हाँ, लेफ्ट साइड. ठीक है. धन्यवाद. धन्यवाद. ஓகேங்க, அப்படியே நம்ம இவர் கொஞ்சம் தூரம் கொடுத்துட்டாரு. இன்னும் இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் அப்படியே அடுத்து லிஃப்ட் எடுத்து போவோம். நான் அந்த சைடு தான் போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து பீகாரோட பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இது வந்து கயாவோட பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் எவ்வளோ பரவாயில்ல பாருங்க. இதான் இந்த நிலைமையில தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. சும்மா ஒரு ரவுண்டு உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குண்டு. ஸோ அப்படியே நம்ம வெளியே போகலாம். இந்த போட்டிருக்காங்க போத்கயா வந்து 12 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஓகே, சொன்ன மாதிரி லெஃப்ட் ரோடு எடுத்தாச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு லிஃப்ட் எடுப்போம். आप किधर जा रहे हो? इधर. हाँ, इधर. कहाँ पे जाना? बोध गया. ठीक है. ஓகே, இவர் வந்து புத்கயா நெருக்கி ஒட்டி போகிறாப்புல. அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க. ஹலோ, ஹாய். அப்படியே நம்ம போகலாம். ஓகே பையா, தேங்க்யூ. ஓகே, நம்ம இங்கேருந்து அப்படியே
3 kilometers. 3.2. Okay, bro. Thank you. Okay. ஃபைனலாக வந்தாச்சுங்க. புத்கயா வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு அப்படியே நம்ம உள்ளே போகணும். ஓகே, அப்படியே புத்கயாவுக்கு நேராக அப்படியே உள்ளே போவோங்க. भैया आप किधर जा रहे हो? इन टेम्पल पास जाएंगे. मैं आ गया. ठीक है भाई, धन्यवाद. ஓகே, ஃபைனலாக நம்மளுக்கு அங்கேயும் இங்கே எடுத்துருச்சு லிஃப்ட்டு. அப்படியே நம்ம போகலாம். ठीक है भैया, चलेंगे. मैं तमिलनाडु से. 80 फीट टेम्पल. हाँ 80 फीट. हाँ 80 फीट. ओके. देन मेन टेम्पल महाबोधि. हाँ स्टैचू 80 फीट. 80 फीट. हाँ 80 फीट स्टैचू. हाँ ठीक है भाई. ஓகே, பையா வந்து சொல்கிறாரு எந்தெந்த ஒரு மொத்தம் ஒரு 3 முக்கியமான ஒரு இது இருக்குது. நான் அதை ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். அதை தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதை பார்த்தா உங்களுக்கு பீகாரில் இருக்கிற மாதிரியா இருக்குது? சொல்லுங்கள் பையா. ஒன்னஸ்ரீயா? அரே அப்படி ப்ரோ, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன பீகார் மாதிரியா தெரியுது? ஏதோ சிக்கிமில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே பையா, தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்டாப்புல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்கேஜ் இதெல்லாம் வச்சுட்டு, லக்கேஜெலாம் ஃப்ரீ தான், அதனால் நம்ம லக்கேஜ் முதல்ல வச்சுட்டு அடுத்து நான் கவர் பண்ணுறேன். நம்ம வந்து போத்கயா வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. மெயினான கோவில் வந்து ஒன்று இருக்குது, அங்கே தான் அந்த போதி மரம் ஒன்று இருக்குது. புத்தருக்கும் அதுக்கு கனெக்டான ஒன்று அங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே நிறையா மொனஸ்ட்ரி இருக்குது. இந்த நிறையா ஆல்ரெடி நம்ம போய் பார்த்துருப்போம், இந்த தாய்லாந்து சம்மந்தமான மொனஸ்ட்ரி, அப்புறம் வந்துட்டு எல்லா விதமான மொனஸ்ட்ரி இருக்கும். தாய் டெம்பிள், ஜாம்பனீசன் டெம்பிள். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சைனீஸ் மொனஸ்ட்ரி. இங்கே வந்து ஒரு 4-5 கண்ட்ரி நம்ம நேபாளில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. எல்லாவோட கண்ட்ரியோட மொனஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மாதிரி இங்கே பீகாரில் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு 5 கண்ட்ரியோட மொனஸ்ட்ரி இருக்குது. தாய், பூட்டானு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது சைனீஸ் மொனஸ்ட்ரி. செம்மையாக இருக்குல்ல, நல்லா கட்டியிருக்காங்கல்ல. ஓகே, அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதாங்க அந்த சைனீஸ் மொனஸ்ட்ரி. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். சைனீஸில் எழுதியிருக்காங்க மேலே. ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் நேபாளில். நம்ம எல்லாவோட அந்த லும்பினி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லா கண்ட்ரியோட மொனஸ்ட்ரி இருக்கும். இப்போ வந்து பூட்டியிருக்காங்க அது. சரி, இங்கே கேட்லேருந்து இப்படி பார்த்துருவோம். சவுத் இஸ் ஆல்மோஸ்ட் 38 ஆர் சம்திங். ஓகே, வழக்கம் போல் சைனீஸில் மேலே எழுதியிருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 புத்தர் இருக்காங்க. இது வந்துட்டு சைனீஸோட ஒரு புத்தர் மொனஸ்ட்ரிங்க. இது லெஃப்ட் சைடு, இந்த சைடு இந்த கேட்டை பாருங்கள். அப்படியே அந்த கேட்டை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு சக்கரம் மாதிரி ஆயிடுது. நல்லா இனோவேஷனாக பண்ணியிருக்காங்களே. ஓகே, அப்படியே நம்ம இங்கேருந்து தாய் டெம்பிள் இருக்குது. தாய் டெம்பிளை பார்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துடலாங்க. மக்களே பார்த்தீங்களா, பங்களாதேஷ் புத்திஸ்ட் மொனஸ்ட்ரிங்க. வேற மாதிரி இருக்குல்ல. பங்களாதேஷ்லேயும் புத்திஸ்ட்லாம் இருக்காங்க போலையே. ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் பார்க்க. இதாங்க பங்களாதேஷோட மொனஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்துட்டு பீகாருக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்து எப்படி தெரியும்னா, ஒரு நேபாளுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தெரியும். இந்த ஆர்கிடெக்சரு, அந்த டெம்பிள் எல்லாம் பார்க்கும்போது நேபாளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாமே பீகாருக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடமே. இந்த புத்தகா வந்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா அந்த பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு பூட்டானோட மொனஸ்ட்ரி. இது வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து பூட்டானோட மொனஸ்ட்ரி. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து புத்தர் இங்கே வந்து தான்
அந்த ஒரு மரம் இருக்கும், நம்ம அடுத்து காமிக்கிறேன். அந்த மரத்தில் தான் வந்துட்டு தியானம் பண்ணிட்டு ஞானம் பெற்றாராம். ஓகே, வந்தோடனே இருக்கு பாருங்க, செம்ம பெருசாக இருக்குங்க. இன்னும் க்ளோஸாக போய் காட்டுறேன். சூப்பராக வச்சுருக்காங்க. பக்கத்தில் இந்த கொடியுமே வேற லெவல் இருக்குது, 2 சைடுமேவும் செம்ம பெருசாக இருக்குங்க. 82 அடிங்க அந்த சிலை. இந்த கல்லை பாருங்களேன், 4 சைடுமே அப்படியே வந்துட்டு இது மாதிரி இருக்குது. உள்ள அந்த விளக்கு இதில் வைக்கிற மாதிரி 2 சைடுமே இந்த ஃப்ளாக் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குப்பா. இது அவரை சுற்றியுமேவும் ஒரு 5 சிலை இருக்குது. அதுவும் புத்தர் தான் நினைக்கிறேன். தொப்பி போட்டு போகிறாங்களா, அவங்க ஃபுல்லாமே தமிழ் தான். இங்கே நிறைய நல்ல ட்ரிப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கள, இந்த மாதிரி ஒரு குரூப் ட்ரிப்பு. மொத்தம் எத்தனை பேர்ண்ணே வந்தீங்க? 48 பேர். 48 பேர். ஆமாம். நீங்கள்? நான் தனியாக தான் வந்தேன். எங்கேருந்து? நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு ஆளாவா? ஆமாம், ஒரு ஆளாக தான். எங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் வந்துருக்கலாம். ஆல் இண்டியா ட்ராவலா? சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. எங்கெங்கே போயிருக்கீங்க? எங்கெங்கே போனீங்க? ஆ ஆ ஆ இதை சுற்றியுமே பெரிய சிலை இங்கே இருக்குது. இதுதான் பெரிய சிலை. அதை சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 சிலை இருக்குங்க. அந்த எல்லோ கேப் ஃபுல்லாமே தமிழ் தான். ஒரே சிரிப்பாகி போச்சு எனக்கு. ஸோ இந்த புத்தரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 82 ஃபீட்டுங்க. செம்ம மாசியாக இருக்குது. 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாகு சைனீஸில் அப்படி எழுதியிருக்கு. சைனீஸா ஜாப்பனீஸான்னு தெரில. இப்போ வந்து தாய்லாந்து ஒரு மொனஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். அப்படியே மேலே போய் காட்டுறேன். வேறு மாதிரி இருக்குல்ல, அந்த கோவிலுக்கும் அந்த புத்தரோட அந்த பியூர் ஒயிட்டு அந்த ஸ்டாச்சுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குங்க. பின்னாடி அப்படியே அந்த வெயில் அடிக்கிறதுக்கு எதுக்கும் பக்காவாக இருக்குது. ஃபுல்லாமே அந்த தாய்லாந்து ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்க. இது தாய்லாந்து மொனஸ்ட்ரினால தான் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே இந்த சில்வர் டெம்பிள்லேருந்து அப்படியே நம்ம கிளம்புவோம். எல்லாமே சில்வர் தான். நாங்கள் இந்த பாருங்கள், அப்படியே சில்வராக தான் இருக்குது. அப்படியே நமக்கு இந்த சைடு அந்த சைடு ஒரு பெரிய ட்ராகனு, 2 ட்ராகன். அப்படியே நம்ம வெளியே போகலாம். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க தாய் மொனஸ்ட்ரி. வேறு லெவல் இருக்குல்ல, ஒரு தாய்லாண்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தான். உள்ளே காமிக்கிறேன், வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலு. இன்ன வரைக்கும் ஒரு 4-5 மொனஸ்ட்ரி போயிருப்பேன். இது வேறு மாதிரி. இன்னும் நான் க்ளோஸாக போய் காட்டுறேன். ஓடு. ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புவோங்க. செம்மையாக இருக்குங்க இது. ஸோ இப்போ இருந்து நேராக பண்ண போனால் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் போதி மரம் ஒன்று இருக்குது. அதை பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் அந்த கோயில் நோக்கி போகலாம். அந்த போதி மரம் அங்கே தான் வந்து புத்தர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதை போய் பார்க்க போகலாம். ஓகே மக்களே, இதுக்குள்ளே தான் அந்த போதி மரத்தை பார்க்க உள்ளே போகணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, உள்ளே மொபைலு எதுவுமே அலோடு கிடையாது. அதனால் உள்ளே வச்சுட்டு தான் போகணும். அதனால் காமிக்க முடியாதுங்க. நான் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, போயிட்டு வந்தாச்சு. உள்ளே ஒரு மரம் இருந்துச்சுங்க. ஒரு அரச மரம் இருக்கும் தெரியுமா நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒரு பெரிய மரம். அது வந்துட்டு 5வது ஜென்ரேஷனாக, அதாவது ஒரு மரம் அழிஞ்சு அதோட வெட்டி மறுபடியும் இன்னொரு மரம் வச்சு, அந்த மரம் வளர்ந்து முடிகிற டயத்தில் வெட்டி மறுபடியும் வச்சு, அந்த மாதிரி 5வது ஜென்ரேஷனில் வச்ச மரம் தான் உள்ளே இருந்துச்சு அந்த கோயிலுக்குள்ளே. ஸோ அதைத்தான் புத்தர் போதி மரம் அப்படின்றாங்க. ஓகே, பார்த்தாச்சுங்க. செம்மையாக இருக்குல்ல, லைட் வீட்லாம் போட்டு. ஓகே, அப்படியே நம்ம இன்றைக்கி எங்கேயாவது டென்ட்டு போல பார்க்கலாங்க நண்பர்களே. அந்த கயா வந்துடலாம், புத்கயாவில் அந்த கோயில் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லோரும் தூங்குற மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா பேர் இங்கே தான் தூங்கி கிடக்காங்க. இந்த இடத்துல கீழெல்லாம் மேட்லாம் போட்டு நல்லாயிருக்கு பக்காவாக. அப்படியே இங்கே போலீஸ்லாம் இருக்காங்க, அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. அந்த சைடு போலீஸு, வெளியே கேட்லேயும் போலீஸு. ஸோ இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டி தான். நம்ம எங்கேயாவது அப்படியே தூங்க பார்ப்போம். ஓகே மக்களே, டென்ட்டு போட்டாச்சு. இங்கே நம்ம இங்கே தூங்கிட்டு
அப்படியே நாளைக்கு நம்ம காலையில் எழுந்துச்சு நான் அடுத்த ஒரு பிளேஸ் போகிறேன். அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.